நிகரற்ற அன்புடையனுமாகிய அந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், அவர்களின் குடும்பத்தார்கள், தாபியன்கள், தாபியன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கிற நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு 3 கேள்விகளும் முழுமையான வாழ்வாதாரம் என்கிற அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை உங்கள் மத்தியில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் நல்லடியார்களே, மகத்துவமிக்க ஒரு மாதத்தை கடந்து தியாகத்தை பொதிந்துள்ள ஒரு மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக சூரியன் உதிக்கின்ற ஒரு நாளில் சிறந்த ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழிக்கு ஏற்ப அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் வெள்ளிக்கிழமை என்று இப்படி ஒரு ஜும்மா தொழுகை தொழ வேண்டும் என்கிற கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு குடுமியிருக்கிறோம். இந்த தருணத்தில் 3 கேள்விகளும் முடிவில்லா வாழ்வு என்கிற தலைப்பில் ஒரு சில சம்பவங்களையும் அல்லாஹும் அவருடைய ரசூலும் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் என்கிற செய்திகளை ஆதாரபூர்வமாகவும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதை கேட்கின்ற யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரும் சற்று கவனமாக இதை குறித்து ஆராய வேண்டும், அதை குறித்து சிந்திக்க வேண்டும். காரணம், இந்த கேள்வி, இந்த 3 கேள்வி என்பது ஒரு மனிதன் இந்த உலகத்திலிருந்து மறுமையை நோக்கி பயணிக்கின்ற கடைசி தருவாயில் கேட்கப்படும் கேள்வி. அந்த கேள்விக்கு உண்டான பதிலை அவன் உயிரோடு இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் அவன் கற்றுக்கொண்டால்தான் அந்த பதிலை எத்த முடியும், அந்த பதிலை கூற முடியும். அது அல்லாமல் ஏனோ தானோ என்று தங்களுடைய வாழ்க்கையை அவன் அமைத்துக் கொண்டால், ஏதோ மகிழ்ச்சியாக வாழ்கிறோம், மற்றவர்களும் நம்மை மெச்சுகிறார்கள், மற்றவர்கள் நம்மை பாராட்டுகிறார்கள் என்கிற ரீதியில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த முடிவுள்ளா வாழ்வு எந்த நிலையில் அமையும் என்பதையும் வருங்காலங்களில் நாம் பார்ப்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒரு இடத்தில் சொல்லுகிறான். 14வது அத்தியாயம் 27வது வசனத்தில் சொல்லுகிறான், யுஸப்பிதுல்லாஹ் அல்லதீன ஆமனு பில் கௌலி சாஃபிதி பில் ஹயாத்தி துனியா வல் ஃபில் ஆஹிரத்தி. அதாவது நம்பிக்கை கொண்டோரை பற்றி அல்லாஹ் அழைக்கிறான். ஓ முஸ்லிம்களே என்று அழைக்கவில்லை, ஓ மூமின்களே என்று அழைக்கிறான். ஆமனு மனிதர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, உறுதியான சொல்லை கொண்டு, உறுதியான சொல்லை கொண்டு, உறுதியான கொள்கையை கொண்டு இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் அல்லாஹ் உங்களை நிலைப்படுத்தி இருக்கிறான், உங்களை நிலைப்படுத்துவான். அதை தவிர அதை ஏற்றுக்கொள்ளாத மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அநீதி இழைத்தோரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட்டான். யார் இந்த மார்க்கத்தை ஏற்கவில்லையோ, யார் இந்த மார்க்கத்தில் அலட்சியமாக இருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படவில்லையோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அநீதி இழைத்தோரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டுவிட்டான். நிச்சயமாக அல்லாஹ் நாடியதை செய்வான். இப்ப இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய உறுதியான கொள்கையின் மூலம் அவர்களை இந்த உலகத்திலும் மறுமையிலும் நான் உறுதிப்படுத்துவோம் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் என்று சொன்னால் அது என்ன கொள்கை, அந்த கொள்கையுடைய தத்துவங்கள் என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்த வரியில் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த வசனத்தை சொல்லி, இந்த வாக்கியத்தை சொல்லி அதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் மேல சொல்லிக்கிறான். என்ன சொல்லி இருக்கிறான்? யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களை மட்டும் நான் இந்த உலகத்திலும் மறுமையிலும் உறுதிப்படுத்துவேன், அவர்களை நான் பாதுகாப்பேன். எதற்காக பாதுகாப்பேன்? அந்த சொல்லில் நீ உறுதியாக இருந்தால், அந்த சொல்லில் நீ உறுதியாக இருந்தால் உன்னை நிச்சயமாக நான் பாதுகாத்துக் கொள்வேன், உனக்கு நான் உதவி செய்வேன், உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தருவேன் என்று சொல்கிறான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற அது அரபு வாசகத்துடைய நேரடி பொருள் என்ன? லா இல்லை, இல்லல்லாஹ் எந்த ஒரு இறைவனும் கிடையாது, இலாஹி அல்லாஹ்வை தவிர கிடையவே கிடையாது, இறைவர்கள் எல்லாம் கிடையாது, இறை நேசர்கள் என்பது கிடையாது, இறைவனுடைய கடவுள் என்பது கிடையாது, கடவுள் என்பதெல்லாம் பல் தன்மையில் இருக்கிறார்கள், பலராக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் இல்லல்லாஹ் கடவுள்களே கிடையாது, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர.
லா இலாஹ கடவுள்களே கிடையாது இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர என்று அந்த சொல்லில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் நான் பாதுகாப்பேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறார். இப்படி நமக்கு சொல்லப்பட்ட இந்த கடமையில் இந்த கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கிறோமா, இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனின் தாய் சூரத்துல் ஃபாத்திஹா. யாருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா இல்லையோ அவர்களுக்கு அந்த தொழுகையே இல்லை என்பதாக சொன்னார்கள். அதில் என்ன வருகிறது? 3 விதமான தத்துவங்கள் வருகிறது. ஒன்று அல்லாஹ்வை புகழ்வது, மற்றொன்று நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுவது, மற்றொன்று நாம் அல்லாஹ்விடம் உறுதிமொழி கொடுப்பது. நாம் எந்த செயலாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியில வேலை பார்க்க வேண்டும் அல்லது ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரா ஆக வேண்டும். ஒரு காலேஜில் ப்ரொஃபஸரா ஆகுவதற்காக நான் ஸ்கூல் பக்கமே போகல, நான் இத்தனை கிளாஸ் 10ஆம் கிளாஸ் வரை தான் படித்திருக்கிறேன், எனக்கு அந்த படிப்பு வரவில்லை இந்த படிப்பு வரவில்லை என்பதற்காக சொல்லி அவருக்கு யாராவது ப்ரொஃபஸர் வேலையை கொடுப்பார்களா? ஒரு காவல்துறை வேலை பார்க்கிறேன் என்பதற்காக அவருக்கு இன்ஸ்பெக்டர் மேலதிகமான பதவிகளை கொடுப்பார்களா? அதற்காக எந்த ஒரு சௌசியத்தையும் செய்யாமல் இருந்து கொண்டு எனக்கு இந்த பதவி கிடைக்கும் என்று நினைத்திருப்பது எதை குறிக்கிறதோ அதை விட அல்லாஹ் அலட்சியமாக சொல்கிறான், அவர்கள் காணல் நீரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தாகத்திற்காக தன்னுடைய நாக்கை தொங்கவிட்டுக் கொண்டு ஓடி செல்கிறது காணல் நீரை கண்டு, இதுதான் நீர் என்று இந்த நாய்க்கு ஒப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக மார்க்கம் எதை சொல்லுகிறதோ, நாம் எதை கொள்கையாக கொண்டு இருக்க வேண்டுமோ அதை தான் மார்க்கம் சொல்கிறது. நீ இந்த நிலையில் உறுதியாக இருந்தால் உனக்கு நான் சொர்க்கலோகத்தை வழங்குவேன். நாம் அதை விட்டுவிட்டு எதையெல்லாம் வணங்கி கொண்டு இருந்தால் அந்த கொள்கையில் உறுதி இல்லை. காரணம், நாம ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்லுகின்றோம், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடம்தான் உதவியும் தேடுகிறோம். அந்த உறுதிப்பாட்டை, அந்த உறுதிமொழியை ரப்புல் ஆலமீனிடம் நாம் கொடுத்து விட்டு வாசப்படியை விட்டு இறங்கி விட்டால் சொன்னால், அல்லது மற்ற காரியங்கள் கலந்து இருக்கின்ற பொழுது என்னுடைய சொந்தக்காரர்கள் என்னுடைய ஊர்வாசிகள் என்பதற்காக பிற மதத்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களை அப்படியே அங்கீகரித்துக் கொண்டு அவர்கள் எதை செய்கிறார்களோ அதை அப்படியே ஒப்பித்துக் கொண்டு, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்தில் சொல்லுகிறான், 7வது அத்தியாயம் 194வது வசனத்தில் சொல்லுகிறான், அல்லாஹ் அன்றி நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ, இறைநேசர்கள் என்று சொல்லிக் கொண்டும் அவுலியாக்கள் என்று சொல்லிக் கொண்டும் உலமாக்கள் என்று சொல்லிக் கொண்டும் யாரை கபர்களில் சென்று நீங்கள் வணங்குகிறீர்களோ, அல்லது யாரை உருவங்களாக செய்து வணங்குகிறீர்களோ, அல்லது யாரை சிலுவைகளாக செய்து நீங்கள் வணங்குகிறீர்களோ, அவர்களும் உங்களை போன்ற அடிமைகள் தான். நீங்கள் யார்கிட்ட சென்று பிரார்த்திக்கிறீர்களோ அவர்களும் உங்களை போன்ற அடிமைகள் தான். நீங்க வாதாடலாம், இல்லை அவர்கள் ஞானிகள், இல்லை அவர்கள் அவுலியாக்கள், இறைநேசர்கள், எங்களுக்காக அவர்கள் சிபாரிசு செய்வார்கள் என்று. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களை போன்ற அவர்களும் அடிமைகள் தான். இல்லை இல்லை அவர்களுக்கு ஏதேனும் சக்தி இருக்கும் என்று நீங்கள் கருதுவீர்களால் அதே வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு இடம் நீங்கள் பிரார்த்தியுங்கள், அவர்கள் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாம் யாரையெல்லாம் உலமாக்கள் இல்லை இறைநேசர்கள் என்று நினைத்து அவர்களிடம் சென்று பிரார்த்திக்கிறோமோ அனைவரையும் உள்ளடக்கி அல்லாஹ் நம்மையும் உள்ளடக்கி சொல்கிறான், உங்களை போன்ற அடிமைகள் தான், உங்களை போன்ற அடிமைகள் தான் என்று சொல்லிவிட்டு ஒரு உதாரணத்தை நமக்கு கற்றுத் தருகிறான். என்ன உதாரணம்? அல்லாஹ் அழைக்கிறான், ஒட்டுமொத்த மனிதர்கள் அழைக்கிறான், யா யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். என்ன விஷயம்? நான் என்னுடைய அவுலியாக்களிடம் இந்த தர்காவிடம் சென்று நான் பிரார்த்தித்ததனால் எனக்கு இந்த காரியம் நடந்திருக்கிறது, நான் இந்த கோயிலில் சென்று பிரார்த்தனை பூஜை செய்ததால் எனக்கு இந்த காரியம் நடந்திருக்கிறது, நான் இந்த வழிபாட்டு தலத்தில் சென்று பிரார்த்தித்ததால் அல்லது அங்கு நேர்ச்சி செய்தால் எனக்கு இந்த காரியம் நடந்திருக்கிறது என்று நாம் சப்பை கட்டு நடக்காத ஒரு சம்பவத்தை நடந்ததாக எப்படி நாம் பிம்பம் ஏற்படுத்தி கொண்டு சொல்கிறோமோ அந்த மக்கள் அனைவரையும் அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், ஓ மனிதர்களே, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, அதை கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் என்று நீங்கள் யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு, தனித்தனியாக இல்ல அல்லது கூட்டம் கூட்டமாக அல்ல, அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு ஈயை கூட படைக்க முடியாது, ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. ஒரு ஈ அவரிடம் இருந்து எதையேனும் எடுத்து சென்றால் அதை கூட மீட்ட அவர்களால் முடியாது. யோசித்து பாருங்க.
என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்து இருக்கிறோம். சந்தனத்தை குளிக்கிறோம், பூவை போடுறோம், பத்தியை கொளுத்துறோம், பாடையை போட்டுறோம், பட்டு பூரம் எல்லாம் செய்திருந்தாலும் அந்த கபர்ஸ்தானிலோ அல்லது அந்த வழிபாட்டு பிற மத அல்லாஹ்வை அல்லாமல் வணங்கக்கூடிய எதை வேண்டுமானால் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அதன் மேல் ஒரு ஈ இருந்து கொண்டு அதை ஏதாச்சும் நச்சரித்துக் கொண்டால் அதை அகற்ற அந்த கபரில் உள்ளவரோ அல்லது அந்த வழிபாட்டில் இருக்கக்கூடிய யாரையெல்லாம் கடவுள் என்று சொல்கிறார்களோ அதனால் அதை மாற்ற முடியுமா? அல்லாஹ் தெளிவா சொல்கிறான், ஒரு ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் எடுத்தால் கூட அதை அவர்களால் மீட்ட முடியாது. தேடுபவனும் தேடப்படுபவனும் பலகீனமான இருக்கிறீங்க. நீனும் அடிமைதான், அவர்களும் அடிமைதான். நீ எவ்வாறு என்னிடம் கேட்க முடியுமோ அவ்வாறு தான் அவரும் கேட்க முடியும். நீ எவ்வாறு என்னை அஞ்ச வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கிறோனோ அவ்வாறு தான் அவர்களும் அஞ்ச வேண்டும். நீ எவ்வாறு என்னை வணங்க வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறோனோ அவ்வாறு தான் அவர்களும் என்னை வணங்க வேண்டும். நீ எவ்வாறு வணக்கத்துக்குரியவன் ஒரே ஒரு இறைவன் தான் என்று உன்னை நான் நம்ப சொல்லி இருக்கிறோனோ அதே போல்தான் அவர்களும் நம்ப வேண்டும். அதை விட்டு உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் தக்குவா. உங்களுக்கும் அவர்களுக்குள்ள வித்தியாசம் தக்குவா, இறையச்சம். இந்த இறையச்சம் மட்டும்தான் ஒருவரை மற்றவரிடம் வித்தியாசப்படுத்தும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அதோடு விட்டான் இல்ல, எதோடு? ஒரு ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் விட்டு சென்றால் அதை மீட்ட கூட அவர்களால் முடியாது என்பதோடு விட்டாம் இல்ல. இதெல்லாம் செய்வதற்கு அவனிடம் கை இருக்கிறதா? அவனிடம் கால் இருக்கிறதா? அவனுக்கு கண்ணி இருக்கிறதா? அல்லது அவன் தான் உன்னிடம் பேசிடுவானா? எதையுமே செய்ய முடியாது. நாம் அடக்கி விட்டோம், ஓடி விட்டோம். அன்பானவர்களை கொஞ்சம் சிந்திங்க. இந்த உலகத்தில் நம் பெற்றோர்களை விட நம் தாய் தந்தைகளை விட அதிகமான அன்பு கொண்ட மனிதர் யாராவது உண்டா? நபிகளாரை தவிர. இந்த மனித குலத்துக்கு தன்னுடைய பெற்றோர் தாயாக இருந்தாலும் தந்தைகளா இருந்தாலும் பராமரிப்பில் இருந்து எது வேணாலும் கற்பனை செய்து கொள்ளுங்கள், அவர்களை விட பாசத்துக்குரியவர்கள் நேசத்துக்குரியவர்கள் வேறு யாரேனும் உண்டா? யாரையா சொல்ல முடியுமா? என்னுடைய தாத்தா, சின்னவாப்பா, பெரியவாப்பா, சின்ன மாமி, பெரிய மாமி, யாரு வேணும் கற்பனை செய்து கொள். தன்னுடைய தாய் தந்தரை விட ஒரு குழந்தை மீது, ஒரு மனிதன் மீது பெற்றோர்களை விட வேற யாருக்கும் அரித பாசங்களோ பேரன்போ ஏதாச்சும் உண்டான கிடையாது. அப்படி இருக்கின்ற பொழுது யார் என்றே தெரியாத நாம், எப்படி வாழ்ந்தார் என்றே தெரியாத நாம், எங்கு இருந்தார் என்பதே தெரியாத நாம் இந்த சிறுக்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய 3 கேள்விகளை சொல்லி தந்து விட்டார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் ஒரு கட்டளை பிறப்பித்திருக்கின்ற பொழுது அந்த கட்டளைக்கு யாரெல்லாம் மாற்றம் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன நிகழ காத்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் நமக்கு விட்ட கட்டளை என்னது? நமக்கு கொடுத்த உத்தரவாதம் என்னது? நம்பிக்கை கொண்டோரை உறுதியான கொள்கையின் மூலம் இவ்வுலகிலும் மறுமையிலும் நாம் பாதுகாப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக திருமிதில் 3045 செய்தியாக வருகிறது. ஒருவர் இறந்து விட்ட பிறகு அவரை கொண்டு மண்ணறையில் அடக்கம் செய்யப்படும். அடக்கம் செய்துவிட்டு அவருடைய உற்றார் உறவினர்கள் திரும்புகின்ற பொழுது அவரிடம் மலக்குமார்கள் வருகிறார்கள். வந்து அந்த மலக்குமார்கள் அந்த அடியானிடம் அந்த கபரில் அடக்கப்பட்ட ஜனாசாவை எழுப்பி வைத்துக் கொண்டு கேள்வி கேட்கப்படுகிறது. இதுதான் அந்த 3 கேள்வி. உன்னுடைய ரப்பு யார் என்று அவனிடம் கேட்கப்படும். அவன் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி கொண்டிருந்தால், மேல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் 14வது அத்தியாயம் 27வது வசனத்தில் சொல்லுகின்ற உறுதியான கொள்கை அவன் ஏற்றிருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் முழு மூச்சாக அவன் இருந்திருந்தால், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதை உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக அது உறுதியாக அவன் நிலைத்து இருந்தால் அவனுக்கு நடக்க வேண்டிய சம்பவமே வேற. அப்படி இல்லாமல் என்னோட முன்னோர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள், அங்கு என்னென்ன காரியங்கள் அற்புதங்கள் நடந்ததாக சொல்லி இருக்கிறார்கள், இது எதுவுமே என்னால் கண்ணால் பார்க்கவில்லை, ஆனால் அனைத்தும் எனக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது என்று ஒருவர் நம்பி அந்த சிற்கான காரியங்கள் சென்றிருந்தால் அவர் என்ன பதில் கூறுவார்? தன்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று கூறுவாரா? தன்னுடைய இறைவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று கூறுவாரா? அல்லது எனக்காக சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் வரவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருப்பாரா? கண்டிப்பாக அவர் ஏங்கிக் கொண்டுதான் இருப்பார்.
அவருக்கு தெளிவான பதில் இல்லை. அவர் சொல்லுவார், பூமியில் இந்தந்த மனிதர்கள் இப்படி இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நானும் அதை நம்பிக்கொண்டிருந்தேன், நானும் அதன்படி செய்து கொண்டிருந்தேன் என்பதாக முதல் கேள்விக்கு பதில் சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறகு ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்னுடைய தோளை தொட்டுக்கொண்டு சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீ ஒரு அந்நியனை போல் வாழ்ந்து கொள், இந்த உலகத்தில் நீ ஒரு நாடோடியை போல, ஒரு அந்நியனை போல வாழ்ந்து கொள். காலை நேரம் உனக்கு வந்துவிட்டால் மாலை நேரத்தை நீ எதிர்பார்க்காதே, மாலை நேரத்தை நீ அடைந்து விட்டால் காலை நேரத்தை நீ எதிர்பார்க்காதே. உன்னுடைய முதுமைக்கு பின்னால் உன்னுடைய இளமையை நீ பயன்படுத்திக் கொள், உன்னுடைய வறுமைக்கு பின்னால் உன்னுடைய செல்வத்தை நீ பயந்து கொள், உன்னுடைய மரணத்திற்கு முன்னாடி அந்த மரணத்திற்கு பின்னாடி உள்ள வாழ்க்கைக்கு நீ ஏதேனும் தயார் செய்து கொள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உலகத்தில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது என்பதெல்லாம் நாளை வறுமையில் கேள்வி கேட்கப்படும். ஆனால் அந்த உலகத்திற்காக நீ என்ன சம்பாதித்தாய் என்பதுதான் ரொம்ப முக்கியமானவர். நபிகளா சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் என்ன வருகிறது? மறுமைக்காக இம்மையில் நீ என்ன சம்பாதித்திருக்கிறாய் என்பதை நீ தெரிந்து கொள், அந்த சம்பாத்தியத்தை நீ முற்படுத்திக் கொள் என்பதாகத்தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது. அதனால்தான் இந்த உலகத்தில் நீ ஒரு அந்நியனை போல, ஒரு வழிபோக்கனை போல நீ வா. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ மக்கள் நம்முடைய சமுதாயத்தில் வெளிநாடுகள் எல்லாம் சம்பாதிக்க போயிருக்கிறாங்க. அவர்களுக்கு அதெல்லாம் பூர்வீகமா கிடையாது. என்றாவது ஒரு நாள் தன்னுடைய தாயகம் சென்று தன்னுடைய மனைவி மக்களோடு தன்னுடைய குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற ஒற்றை வரி, அந்த ஒற்றை வரி எண்ணத்தோடு வெளிநாடுகளில் சம்பாதிக்கிறார்கள். அவர்களை பொறுத்தளவில், அந்த நாட்டை பொறுத்தளவில் அவர்கள் நாடோடிகள். எங்கு வர வேண்டும்? அங்கிருந்து செல்வங்களை சம்பாதித்துக் கொண்டு தன்னுடைய ஊரில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வர வேண்டும். நபிகளார் எவ்வளவு அருமையாக அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை புரிஞ்சு இருக்கிறார்கள். ஒரு அந்நியனை போல, ஒரு நாடோடியை போல, உன்னோட சொந்தமான இடம் என்பது மறுமைதான் இலக்கு. அந்த மறுமை இலக்குக்காக இந்த உலகத்தில் நீ சம்பாதித்துக் கொள், அந்த மறுமை இலக்குக்காக இந்த உலகத்தில் நீ ஆயத்தப்படுத்து. இது நிரந்தரம் அல்ல, நிரந்தரம் அல்ல என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இடத்திலும் சொன்னார்கள். அந்த ஒவ்வொரு இடத்திலும் சொல்லி அந்த வாசகத்தை நாம் பின்பற்றி இருக்கிறோமா? அப்படி நாம் பின்பற்றி இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மண்ணறையில் உன்னிடம் கேட்கப்படுகிற இரண்டாவது கேள்வி என்னது? இந்த மனிதரை பற்றி நீ என்ன நினைத்தாய்? யோசிங்க. யாரோ ஒருவரை பற்றி கேட்கவில்லை. எவர் மூலியமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு அருளினானோ, எவர் மூலியமாக இந்த மார்க்கத்துக்கு உட்பட்டு என்னால் வாழ முடியும், மனிதர்களால் வாழ முடியும் என்பதை நிரூபித்தானோ, இன்னும் சொன்ன போனால் சாதாரண மனிதர்களை விட நபிமார்களுக்கு 2 மடங்கு சோதனை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சாதாரண மனிதர்களை விட அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள். அவர்கள் பட்ட கஷ்டத்திற்கும் அவர்கள் கொண்ட பொறுமைக்கும் ஒரே ஒரு உதாரணத்தை பற்றி சொல்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை சொல்லுகின்ற பொழுது எந்த ஒரு இடத்திலும் சொல்லப்படும். என்னது? தாயிஃப் நகர சம்பவம். நபிகளார் தங்களுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காக மக்கா நகரிலிருந்து தாயிஃபுக்கு செல்கிறார்கள். தாயிஃபுக்கு சென்றவுடன் அவர்கள் கடுமையாக தாக்கப்படுகிறார்கள், கல்லெறிந்து விரட்டப்படுகிறார்கள், கடுமையான சொற்களால் சொல்லப்படுகிறார்கள், வதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அனைத்தையும் தாங்கிக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடுகிறார்கள் என்று சொன்னால், அந்த கல்லெறிக்கு பயந்து, அந்த வசை சொற்களுக்கு பயந்து, அவர்களுடைய அடிகளுக்கு பயந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடுகிறார்கள் என்று சொன்னால், அதில் ஒரு அளவாவது நமக்கு நிகழ்ந்து இருக்குமா? மார்க்கத்தின் பெயரால் இருக்கவே இருக்காது. என்னுடைய பொருளாதாரத்தை பறித்து விட்டான் என்பதற்காக அடிபோடுவோம், என்னை கேவலமாக நடத்துகிறான் என்பதற்காக அடிபோட்டு இருக்கிறோம், எனக்கு அவன் தகுந்த கண்ணியத்தை தரவில்லை என்பதற்காக உயிரை பலி கொடுத்து இருக்கிறோம், சொத்தை இழந்திருக்கிறோம், என்ன வேண்டுமானாலும் கொடுப்பேன், நான் கௌரவமாக வாழ வேண்டும் என்பதற்காக மட்டும் மார்க்கத்திற்காக என்ன செய்திருக்கிறோம்? ஆனால் பொறுமையை மேற்கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு நபியாக இருந்தாலும் 2 மடங்கு அவர்களுக்கு வேதனை, 2 மடங்கு அவர்களுக்கு இந்த பூமியில் துன்பம் இருக்கிறது, அவர்கள் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை அன்னை ஆயிஷாவோட சொன்னார்கள்.
ஏன்? ஆயிஷாமா கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் இஸ்லாத்தை அறிவிக்கின்ற பொழுது உங்களுக்கு நடந்த நிகழ்வில் மிகவும் கொடுமையானது, நீங்கள் மறக்க முடியாத சம்பவம் ஏதேனும் உண்டான? அப்போதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் எனக்கு இருக்கிறது, தாயிபு நகரத்தில் நடந்த சம்பவம். இந்த நேரத்தில் பாருங்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். நபியே, நீங்கள் கட்டளையிடுங்கள், அவர்கள் இந்த அக்கிரமக்காரர்களை இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் வைத்து நான் அடுக்கி விடுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கட்டளையிடுகிறார், உங்கள் உத்தரவு தேவை. நபிகளார் சொன்னார்கள், வேண்டாம், அவர்களுடைய தலைமுறை இஸ்லாத்தை ஏற்கக்கூடும், இவர்களை அழித்து விடலாம், அவருடைய தலைமுறை இஸ்லாத்தை ஏற்கக்கூடும், அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடும், தூதருக்கு கட்டுப்படக்கூடும், ஆகையால் அவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். சொன்னால் அந்த பொறுமை எங்கே? மார்க்கத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தியாகங்கள் எங்கே? எந்த வழி? நபிகளார் சொன்ன அதே வழிதான். இந்த உலகத்தில் நீ ஒரு நாடோடியாக வாழ், இந்த உலகத்தில் நீ ஒரு வழிபோக்கனாக வாழ். காலை நேரம் உனக்கு அடைந்து விட்டால் மாலை நேரத்தை நீ எதிர்பார்க்காதே, அதற்குள் நீ மரணித்து விடுவாய். மாலை நேரத்தை நீ அடைந்து விட்டாய், காலை நேரத்தை நீ எதிர்பார்க்காதே, அதற்குள் நீ மரணித்து விடுவாய். மரணம் எப்போது நிகழும் என்பது தெரியாது, அதற்குள்ளாக நீ ஏகத்துவத்தை கற்றுக்கொள், அந்த ஏகத்துவத்தில் நீ உறுதியாக இருந்து கொள். நீ அந்த ஏகத்துவத்தில் உறுதியாக இல்லை என்று சொன்னால் நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள், நீ எப்படி வேண்டுமானால் வாழ்ந்து கொள் என்பதாகத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற அந்த கலிமா நமக்கு உணர்த்துகிறது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்கிற நாம் அல்லாஹ்வுக்கு ஒவ்வொரு நிமிடமும் சொல்லுகின்ற உடன்படிக்கையை ஒத்துக்கொள்கிறது. இப்ப நம்ம மேல எவ்வளவு குற்றங்கள் வருகிறது, உடன்படிக்கையை மீறுகிறோம், அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு மாறுபடுகிறோம். சும்மாவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை பற்றி கபர்ஸ்தானில் கேட்கப்படுகின்ற பொழுது இவர் அல்லாஹ்வின் தூதர், எங்களுக்கு தூதராக அனுப்பப்பட்டவர் என்று எவர் கூறுவாரோ அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் உறுதியாக இருந்து கொண்டு என்னுடைய வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு அச்சமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. வேற யாரும் கிடையாது, எந்த ஒரு அத்தாரிட்டியும் கிடையாது. நீ யாரை பின்பற்ற வேண்டும், யார் சொல்லை கேட்க வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு தலைவர் தான், ஒரே ஒரு நபர் தான், அவர் அல்லாஹ்வின் தூதர். எதை கம்பேர் பண்ணி சொல்றான்? நீ அல்லாஹ்வை நம்புகிறியா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இருக்கிறாயா, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று என்னிடம் உடன்படிக்கை தந்திருக்கிறாயா? ஏன் தந்தாய்? மறுமை அஞ்சு, மறுமையில் நான் உனக்கு சொர்க்கலோகமோ நரகலோகமோ தரப்போகிறேன் என்பதை நீ உறுதியாக இருந்திருக்கிறாய். அதுதான் யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, நீ உறுதியாக நம்பி இருக்கிறாய் அல்லவா? அப்படி நம்பி இருந்தால் என்னுடைய தூதரிடம் தான் உனக்கு முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரியை நீ எப்போது நிராகரிக்கிறாயோ அப்போது நீ மார்க்கத்தை விட்டே நிராகரிக்கப்பட்டு விட்டாய். இப்படி இந்த சம்பவங்களை புரியாமல், இந்த சம்பவங்களை பற்றி தெரியாமல் அவன் ஒருவன் மரணித்து விட்டால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த நிலையை சற்று கவனமாக சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. அந்த நிலையில் மூன்றாவது நிலையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அடியானிடம் கேட்கப்படுகிற மூன்றாவது கேள்வி அது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மூன்றாவது கேள்வி, மின் தீனிக்க, உன்னுடைய மார்க்கம் எது? கபரில் வைக்கப்பட்ட பிறகு மூன்றாவது கேள்வி, உன்னுடைய மார்க்கம் எது? ஒரு அடியான் குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு பயானிலும் சொல்வார்கள். அது அரபியில சொல்வதால என்னவோ நமக்கு புரியவே இல்லை. நாம் எதையெல்லாமோ படிக்கிறோம், எதையெல்லாம தேடி தேடி செல்கிறோம். ஆனால் மார்க்கம் என்று வந்துவிட்டால் யாரும் ஒருபடி முன்னாடி வைப்பதற்கு தயங்குகிறோம். ஒவ்வொரு பயான்களும் சொல்லப்படும், இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், வார்த்தையில் நிறைவானது முழுமையானது அல்லாஹ்வுடைய வேதம். வஅஹ்ஸனுல் ஹதீ ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதல் சிறந்தது நபிகளாருடைய வழிகாட்டுதல். இந்த வேதத்தை நாம் படித்திருந்தால் மூன்றாவது கேள்விக்கு பதில் கிடைக்கும். உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்கப்படுகின்ற பொழுது எவன் மார்க்கத்தை அறிந்து, மார்க்கத்தை புரிந்து,
மேலே சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையும் உறுதியாக ஏற்று அல்லாஹ்விடம் நான் கொடுக்கின்ற இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் உன்னையே வணங்குவோம், உன்னிடம் தான் உதவியும் தேடுவோம் என்று யார் அந்த உடன்படிக்கையை முழுமையாக உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களை தவிர்த்து யார் எங்களுடைய முன்னோர்கள், இவர்கள் நேசர்கள், இவர்கள் அவுலியாக்கள், இவர்களிடம் சென்றால் இந்த காரியங்கள் நடக்கிறது, நடந்தது என்பதெல்லாம் நம்பிக்கொண்டு அதில் பின்பற்றி இருக்கிறார்களோ அவர்கள் சொல்வார்கள், மக்கள் இப்படி இப்படி இதுதான் மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டார்கள், இதுதான் குர்ஆன் என்று சொல்லிக் கொண்டார்கள், இதுதான் ஹதீஸ் என்று சொல்லிக் கொண்டார்கள், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்வார்கள். ஒன்னாவது கேள்வி அவுட்டா? லா இலாஹ இல்லல்லாஹ் உரிமையோட உறுதியாக இல்லாதவனுடைய பதிலில் அல்லாஹ்வும் தருவான், அவுலியாக்களும் தருவார், அல்லாஹ்வும் தருவான், இந்த சிலைகளும் தருகிறது என்கிறது. உனக்கு அனுப்பப்பட்ட நபி யாரு? கேள்விக்கு பதில் இல்லை. உன்னுடைய மார்க்கம் என்னது? இதெல்லாம் மார்க்கம். மலக்குமார்கள் இரும்பிலான சம்மட்டியை கொண்டு அவனுடைய தடையில் ஓங்கி ஒரு அடி அடிக்கப்படும். அவன் பூமியின் ஆழத்துக்கு செல்வான், பூமியின் ஆழத்துக்கு செல்வான். இதுதான் அவனுடைய நிரந்தர வாழ்வாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதை சொல்லிவிட்டு ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். இறந்தவர்களை நீங்கள் புதைக்காமல் விட்டு விடுவீர்களோ என்கிற ஒரு பயம். ஒருவர் மரணித்து விட்டால் அவரை கொண்டு நீங்கள் மண்ணில் புதைக்காமல் விட்டு விடுவீர்களோ என்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது, ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. அந்த அச்சம் மட்டும் இல்லாதிருந்தால், எந்த அச்சம் இல்லாதிருந்தால், இறந்தவர்களை நீங்கள் பூமிக்கு மேல சும்மா போட்டு போயிடக்கூடாது. கொரோனால பார்த்த மாற்று சமுதாயத்து மக்களை அடக்கம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை. ஏன்? அதைவிட கொடுமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறந்தவர்களை நீங்கள் புதைக்காமல் விட்டு விடுவீர்களோ என்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது. அந்த பயத்தின் காரணமாகத்தான் கபரில் வேதனை செய்யப்படுவதை கேட்க கூடாது என்று அல்லாஹ்விடம் நான் உங்களுக்கு பிரார்த்தனை செய்திருக்கிறேன். இல்லை என்றால் நீங்க புதைச்சு விடுங்க என்று நம்மளுடைய உள்ள உறுதி இருக்குமே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர் எதிர்மாறாக சொல்லி இருப்பார்கள். என்னது? அவர் கபரில் அதாபு செய்யப்படுவது இந்த மனித குலத்துக்கு கேட்கும். அப்படி கேட்பதற்கு நான் பிரார்த்தனை செய்திருப்பேன், நீங்க புதைக்காம போட்டுருவீங்கப்பா, அங்க அரள சத்தம் கேட்குமே. அந்த சத்தத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற அனைத்து ஜீவராசிகளும் கேட்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் யார் அதிலிருந்து தப்ப முடியும்? ஏன் நபிகளாரே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் நமக்காக பிரார்த்தனை செய்து தந்திருக்கிறார்கள், பிரார்த்தனை கற்று தந்திருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். நமக்கு தெரியுதா? அத்தைஹாத்தில் இருந்து ஓதுவோம், வல்மமாத்தி என்னுடைய மரண வேதனை, கபரி என்னுடைய கபரின் வேதனை, மஸ்ஜித் தஜ்ஜால் தஜ்ஜாலுடைய குழப்பத்தில் இருந்து இறைவா என்னை பாதுகாப்பாயாக. இதைதானே எல்லாரும் வாழடி வாழையாக கேட்டாங்க. கட்டுத்தந்தது நபிகளாரலாம், நபிகளாரும் கேட்டார்கள் என்றுதான் நான் ஆயிஷாமா சொல்வார்கள். அன்னை ஆயிஷாமா சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் கபரின் வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்டார்கள், பாதுகாப்பு தேடினார்கள். நம்ம எந்த இடத்தில் இருக்கிறோம்? நம்ம உடலை எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கு பாவத்தின் ரத்தம் சொட்டுமா சொட்டாதா? எந்த இடத்தை கேள்வி பார்த்தாலும் முழுக்க முழுக்க பாவங்களே நிறைந்திருக்கிற நாம், அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த மேலோட வசனம், நம்பிக்கை கொண்டவரை உறுதியான கொள்கையின் மூலம் இந்த உலகத்திலே நான் பாதுகாப்பேன், மறுமையிலும் பாதுகாப்பேன். இந்த உலகத்தில் பாதுகாப்பது என்பது அவன் மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது இந்த மூன்று கேள்விகளான உறுதியாக இருந்தால், அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதிலும் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்பதிலும் அவன் உறுதியாக இருந்தால், இந்த மண்ணறையில் கேட்கப்படுகின்ற அந்த மூன்று கேள்விகளுக்கும் அவன் தெளிவாக விரிவாக பதிலளித்து விடுவான். இல்லாவிட்டால் அவனுடைய நரகம், அவனுக்கு நரகம், அல்லாஹ் பாதுகாக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். ஆக பாதுகாக்கப்படாதவர்கள் ஒரு இரும்பு சம்மட்டியில் அடிக்கப்பட்டு பூமியின் ஆழத்துக்கு செல்லப்படுகிறார்கள். பாதுகாக்கப்பட்டவர்கள் என்ன ஆவார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்த்துக் கொள்வோம். அதுக்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். அதற்கு முன்பாக நாம் செய்த அனைத்து பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து இந்த ஓரிரை கொள்கையை அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனுடைய தூதரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கு யாரையும் எதையும் எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்தை கொண்டும் நான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டேன் என்கிற உளப்பூர்வமான மனப்பூர்வமான உறுதிப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அந்த உறுதிப்பாட்டு தான் நம்மை இந்த உலகத்திலிருந்து அடுத்த உலகத்துக்கு கடக்கின்ற பொழுது நாம் செல்வ செழிப்போடு செல்ல முடியும். நான் செல்வ செழிப்பு என்று சொல்லக்கூடியது இபாதத்துக்கள், நன்மைகள், சொர்க்கத்துக்கு உண்டான பரிபாரங்கள். அதில் நாம் எல்லளவு கசங்கினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அணிதலை தோரை நான் கைவிட்டு விட்டேன் என்று சொல்லி இருக்கிறான். அதிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்து நாளை சொர்க்கத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்தை சேர்த்து அருள் புரிய வேண்டும் என்று என்னுடைய துஆவை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.